அண்மையில் போக்சோ வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, போக்சோ சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டது, திருத்தம் 2018 ஏற்படுத்தப்பட்டது. இந்த போக்சோ சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, 18 வயதுக்கு கீழ் உள்ள ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் பொழுது அவர்களுக்காக விரிவாக நீதி வழங்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். புனிதமான சட்டம், இது பழி வாங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. போக்சோ சட்டம் குழந்தைகளை பாதுகாக்கும் புனிதமான சட்டம். ஆனால் அந்த சட்டம் பெரியவர்களின் பழிவாங்கலுக்காக தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது உண்மையில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான நீதி தள்ளி போகிறது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க மாநிலம் முழுவதும் சிங்கப்பெண் விழிப்புணர்வு பயிலரங்குகளை நடத்த வேண்டும் அப்படின்னும் இந்த நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.